இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் ஃபால்குபாபாவின் முடிவையும் அபயின் வியாதியின் தொடக்கத்தையும் பார்த்தோம். தற்பொழுது மேலும் கொஞ்சம் சீக்கிரமா போ, இன்னும் சீக்கிரமா போப்பா. எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னேனோ அப்படியே செய். டோன்ட் வரி. 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஓகே? எஸ் நர்ஸ். டாக்டர் யாரோ குர்மோகனா உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள வர சொல்லு. சரி. வாங்க உட்காருங்க. What can I do for you? Oh my God. Come on, புறப்படுங்க. பாருங்க, அவைக்கு நினைவு வந்துடுச்சு. Please come. Dr. Bose? Dr. Walter, thank you for coming, sir. It's okay. Please. Let's go. நீங்க உங்க ஃபேமிலி அழைச்சிட்டு வெளியே போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே வெளியே போங்க. Let's go. நீங்க கூட வெளியில போய் வெயிட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, நீங்களும். அப்ப என்ன வெளிய இருக்கு? நிச்சயமா நீங்க செஞ்ச டயக்னோசிஸ் கரெக்டா தான் இருக்கு டாக்டர். இப்போ இந்த பையனுக்கு டைஃபாய்டு. இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். நான் ஒரு டாக்டர், கடவுள் இல்லை. நான் உங்ககிட்ட எந்த விதமான பொய்யும் சொல்ல விரும்பல. இவன் உடம்பு கவலைக்கிடமா தான் இருக்குது. இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பிரிட்டிஷ்ல படிச்ச வர இந்த மாதிரி நிலைமையில பேஷண்ட்டுக்கு உடம்புல சக்தி வர மாதிரி சில மருந்துங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சொல்லலாம் நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. அதாவது சிக்கன் சூப் கொடுத்தா உடம்பு குணமாகிடும். சிக்கன் சூப்பா?
இவங்க வைஷ்ணவங்க டாக்டர், வேற ஏதாவது வழி சொல்லுங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற நேரம் இல்ல டாக்டர் போஸ். இந்த குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது. நேரத்தை கடத்தாதீங்க. நாம நேரத்தை போக்குறது சரியில்லை. நான் எல்லாத்தையும் டாக்டர் போஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். He will explain you. God bless you. நான் அவர் கூட போயிட்டு வரேன். என்னாச்சு? அபைக்கு ஒண்ணும் இல்லையே. அவர் என்ன சொன்னார்? கோர்மன் பாபு, அபைக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. என்ன? டைஃபாய்டா? இப்ப என்ன செய்யறது? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அபைக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. டைஃபாய்டு? டாக்டர் சார். அண்ணி, உங்களுக்கு தெரியும் இதுவரை டைஃபாய்டுக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. இருந்தாலும் ஏதாவது வழி இருக்குமே போஸ் பாபு? கோர்மன் பாபு, ஒரு வழி இருக்கு. ஆனா என்ன போஸ் பாபு? அது விஷயம் என்னன்னா கோர்மன் பாபு, இந்த நிலைமையில் நோயாளிகளுக்கு பலம் வேணும். அவனோ குழந்தை. அப்படி அவங்களுக்கு பலம் கிடைச்சா நோய் எதிர்த்து போராட முடியும். நீங்க கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? கோர்மன் பாபு, இந்த வேலையை நீங்க செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? ஒருவேளை அபை பழைக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க. அண்ணி, அவைக்கு இந்த மாதிரி நேரத்துல சிக்கன் சூப். சிக்கன் சூப்பா? இல்ல, ஒரு காலம் நடக்காது. போஸ் பாபு, எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சோம் நீங்க இதை சொல்றீங்களா? தெரியும். ஆனா கட்டுப்பட்டு இருக்கோம். இது உன் பையனோட உயிர் பிரச்சனை. ஓ போஸ் பாபு, அப்படி உடம்புக்கு சக்தி வேணும்னா எத்தனையோ வழிகள் இருக்குது. இது மட்டும் தானா? மாட்டவே மாட்டேன், ஒருபோதும் மாட்டேன். கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துப்பா, எல்லாத்தையும். அண்ணி, இவருக்கு புரிய வைங்க. ஆமா ரஜினி, அண்ணனுக்கு புரிய வை. அபையோட உயிர் பிரச்சனைமா? போ. பாருங்க, நாம செய்ய போறது நல்ல காரியம் இல்லதான். ஆனா நம்ம பிள்ளைய காப்பாத்துறது நம்ம கடமை தானே. ஓ ரஜினி, நான் நம்ம வீட்டுல இதெல்லாம் செய்ய விட மாட்டேன். என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்து நான் அவனை கெடுக்க மாட்டேன். வேற ஏதாவது இருந்தா சொல்லு, செய்யறேன். இல்ல, கிருஷ்ணா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கே எல்லாம் தெரியும். எனக்கு தெரியும். கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவன் நினைக்கல நான் ஒண்ணு நடக்காது. ஆனா நாம முயற்சி செய்யணும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க இந்த வீடு. பாரு ரஜினி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் ஏன் கேட்கற நீ? மாட்டே சொல்லாதீங்க. அபைக்கு உயிர் பிச்சை கேட்கிறேனா? ஏன் அபைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. எனக்கு அபை உயிரோட இருக்கணும். அவரோட உயிர் தான் முக்கியங்க எனக்கு. ரஜினி, நான் இப்போ சரி. ஆனா இந்த வீட்டுல செய்யக்கூடாது. பரவாயில்ல, நான் செஞ்சு கொண்டு வரேன். அண்ணி,
பாரு அபய், நான் உனக்கா என்ன கொண்டு வந்திருக்கேன். சரி வாயத்தொற, வாயத்தொற. இவன் கையை பிடிச்சுங்க. என்ன குடிப்பா? அண்ணி இவன் கையை பிடிச்சுங்க. கொஞ்சம் வாயத்தொற, குடிப்பா. வாயத்தொற. குடியேப்பா, பாரு குடி. பாரு பாரு குடி. கொஞ்சம் குடி. பாரு அபய், நான் உனக்கா என்ன குடிப்பா. கொண்டு வந்திருக்கேன் பாரு. அண்ணி இவன் கையை பிடிச்சுங்க. வாயத்தொற. மருந்து 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 குடிப்பா. சாப்பிடு, மருந்து சாப்பிடு. அபய் அபய் வாயத்தொற, வாயத்தொற. அப்படிதான் வாயத்தொற. அண்ணி இவன் கையை பிடிச்சுங்க, கெட்டியா பிடிச்சுங்க. அபய் குடிப்பா. சொன்னா கேளுப்பா. அபய் மருந்து குடிக்கணும் எப்படி குணமாக்குப்பா? அபய் மருந்து குடிக்கலன்னா எப்படி கொஞ்சம் வாயை குணமாக்கும்? தரப்பா. ஒரே ஒரு ஸ்பூன் குடி போதும். குடிப்பா. குடிப்பா. ஆ? ஒரு ஸ்பூன் குடி சரியாயிடும்ல. சொன்னா கேளு. கொஞ்சம் குடிப்பா. வாயத்தொற, வாயத்தொற, வாயத்தொற. வாயை தர அப்படிதான். அபய். கொஞ்சம் சொன்னா வாயை கேளுப்பா. தரப்பா. கொஞ்சமா குடி போதும். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அபய் வாயை அவ்வளவுதான். தரப்பா. கொஞ்சமா. கொஞ்சம் வாயை தர அபய். பாத்து, பாத்து. போதும் 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 போதும். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. போதும், இதெல்லாம் தள்ளி போங்க. என் மகனை தொந்தரவு செய்யாதீங்க. என்ன செய்றீங்க? மோகன் பாபு என்ன செய்றீங்க? ईश्वरः परमः कृष्णः सच्चिदानन्दविग्रहः अनादिर्गोविन्दः सर्वकारणकारणम्। चिन्तामणि प्रकर सद्मसुकल्पवृक्ष लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्रशतसम्भ्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। वेणुं वनन्तम् अरविन्ददलायताक्षम् बर्हावतं समसिताम्बुदसुन्दराङ्गम् कन्दर्पकोटिकमनीयविशेषशोभम् गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि। श्रियकान्तः कान्तः परमपुरुषः कल्पतरवो द्रुमभूमिश्चिन्तामणिगणमयितोऽयम् अमृतम् कथागानं नाट्यं गमनम् अपि वंशीप्रियसखी चिदानन्दं ज्योतिः परमपि तदा स्वाद्यम् अपि च स यत्र क्षीरभिः सवति सुरभिभ्यश्च सुमहान् निमेषाधाख्यो वा व्रजति न हि यत्रापि समयः भज श्वेतद्वीपं तमहम् इह गोलोकम् इति यम् विदन्तस्ते बोस बाबू हाँ?
அபய் குணமாடுவான்ல? சொல்ல முடியாது. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி இருந்தா பழைக்கிறது கஷ்டம். அட, நீங்களா இன்னும் தயாராகல? அட, நீங்க வந்துட்டீங்களா? பாருங்களேன், கோச்சிட்டு உக்காந்துருக்கான். அவனுக்கு திருவிழாவுக்கு போக இஷ்டம் இல்ல போல இருக்கு. ஏய், இல்ல இல்ல, அது எப்படி நடக்கும்? நான் அபையே கூட்டிட்டு போக தானே வந்தேன், இல்லையாபே? பாரு 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 பாரு, சிரி சிரி. சபாஷ். நம்ம திருவிழாவுக்கு போகலாம், விளையாடலாம், வேடிக்கை பார்க்கலாம். வா 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 வா. நீங்களாமும் சீக்கிரம் தயாராங்க. வா வா வா, நாம திருவிழாவுக்கு போகலாம். ராஜேஸ்வரி, காயத்ரி, நீங்க வெளியே போய் விளையாடுங்கன்னு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரேன். சரியா? அழுக்காக்கிக்காதீங்க. என்னப்பா முழு கடை வாங்கிட்டியா? வாங்க, எல்லாத்தையும் ஆசைப்படுறாங்க. அப்பயே பாரு, இப்போ பிஸ்டால் ஒன்றுட்டான். வா வா, நம்ம போகலாம். வாங்க 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 வா. அப்படின்னு பாக்குறப்பா, கும்பிட்டுக்க. இப்போ நீங்க போங்க. நீ வாமா. வாங்க போலாம். என்னாச்சு ரஜினி? நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். களைச்சு போயிட்டியா? வீட்டுக்கு போலாமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க வாங்க. வா போலாமா வீட்டுக்கு? சாமி பாத்தியா? பகவான் ஜெகநாதர் தான் ஸ்ரீகிருஷ்ணர், அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஜெகநாதன். என்னாச்சு? எங்க போற? எங்க போற? இந்த தேரு ரொம்ப கனம், உன்னால இழுக்க முடியாது. இதை இழுக்கணும்னா ரொம்ப ஆட்காரங்க தேவைப்படுவாங்க. அபய், இது பகவானோட ரதம், இங்கதான் இருக்கணும். வா வீட்டுக்கு போலாம். வா பாப்பா வா. அபய், வீட்டுக்கு வாப்பா, வீட்டுக்கு வா. உனக்கு நல்ல தேரா பண்ணி தரேன். இங்க பாரு, இந்த சக்கரத்தை இப்படி திருப்பி விடணும். அப்புறமா இதை மாட்டணும். இப்போ இதை எடுத்து இங்கே மாட்டணும். புரிஞ்சுதா? இப்போ உன்னோட தேர் தயாராயிடுச்சு. அம்மா தேர் பண்ணியாச்சு, சீக்கிரம் வாங்க. நான் வரேன்ப்பா, இப்ப வரேன். அபே, சாமி வந்துருது பாத்தியா? கொண்டா வந்து பாருங்க பாருங்க பாரு, சாமி வந்துருது. அழகா இருக்குல்ல? அந்த இதை எடுமா. அது கொடு. இங்க கொடு, இங்க கொடு. அங்க வைக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? இத அங்க வைக்கணும். அப்புறம் இத இங்க வைக்கணும். அப்புறம் இந்த சாமிய இங்க வைக்கணும். அம்மா அம்மா என்கிட்ட கொடு. சரி, பாத்து. இப்ப பூ அலங்காரம் பண்ணலாம்.
பூவெல்லாம் இப்படி வைக்கணும் அழகா. என்ன அங்க நீ வை பார்க்கலாம். இந்த பூ எடுத்துக்கோ. அங்க வைக்கணும் அழகா. அப்படி வை பார்க்கலாம் வரிசையா. சபாஷ். இப்ப நாம தேர ஈக்கலாமா? சரிடா கண்ணா, இப்ப நீ தேர இழுக்கலாம். என்ன அதை பிடிப்பாத, அதை பிடிங்க. மெதுவா மெதுவா பார்த்து அப்படி கீழே வைக்கணும். அப்படிதான். அந்த கட்டையை எடுத்துருக்க. பார்த்து. இப்ப தேர எடுத்துட்டு போங்க. சபாஷ். சபாஷ்டா கண்ணா. சரி, ரதம் தயாராயிடுச்சு. அதை இழுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு பகவான் ஜெகநாதனோட தேரை எதுக்காக இழுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பசங்களா இங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காருங்க உட்காருங்க. குழந்தைங்களா, பகவான் ஜெகநாதனை தேர்ல உட்கார வச்சு ஏன் இழுக்கிறாங்க? நான் சொல்றேன். சொல்றத நீயும் கேளு. நீயும் கவனமா கேளு. இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், அப்புறம் சுபத்ரா தேவி. சுபத்ரா தேவி யாரு தெரியுமா? சுபத்ரா தேவி ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் சகோதரி. 5000 வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் குருஷேத்திரத்துக்கு போனாங்க. அங்க என்ன நடந்ததுன்னா, ब्रज का कण कण तरस दरस को अब आ जाओ घनश्याम घनश्याम चलो राधे, कुरुक्षेत्र चले। समंत पंच का धाम। हर कल्प पूर्ण सूर्य ग्रहण जब लगता है तो उसमें स्नान करने से सारे जन्मों के पाप धुल जाते हैं। सब यदुकुल वाले वहां आए होंगे, हमारे कान्हा भी वहां होंगे। कितना अद्भुत मिलन का दृश्य होगा। चलो ना राधे, चलें। तड़पो तड़पो राधे तड़पो। जितना तड़पोगी यहाँ तुम, उतना आनंद उसे मिले। रथ पर बैठे हंसता होगा, राजन है वो द्वारका का। उठो राधे, चलो, ब्रज लौटने का समय हो गया। चलो वृंदावनेश्वरी, चलो। सुनो भैया सुनो, द्वारका के राजकुमार आज खुशी से फूले। पर सुना है भैया, मिलके भी उनका मन कुछ व्याकुल सा होवे। बात तो सच है भैया, सबको देखा सबसे मिले, राजन का मन फिर भी व्याकुल क्यों होए? गोपियों से जो नहीं मिले। हाँ।
राधे, जरा हमें भी तो बताओ, कैसा लगता है तुम्हारा नंदलाल? ನಗರಪುರ ವಿಪಿನ ಪುರಂದರ ನವೀನ ನಗರಪುರ ವಿಪಿನ ಪುರಂದರ ಅಮಲ ಹರಿನಾ ಅಮೀಯ ವಿಲಾಸ ಪವಸಿ ವದನ ಸುವಾಸ चलो सखी, ये नहीं मेरा गोपाल, ये नहीं नंदलाल, चलो।
हरि ब्रज के गाने भाग, चल ब्रज को वो हमें आज, बलराम सुभद्रा के साथ, बलराम सुभद्रा के साथ, बलराम सुभद्रा के साथ, बलराम जगन्नाथ, जगन्नाथ स्वामी जय जगन्नाथ, जय जगन्नाथ, जय जगन्नाथ, जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ, जय जगन्नाथ, जय जगन्नाथ, जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ।